Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது vegetable fried rice. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச vegetable fried rice எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்திரத்துல ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்பதான் ரைஸ் வந்து ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம வரும். அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸ்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லா வெரையாக இருக்கணும். அதனால ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்து நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதோ இந்த மாதிரி ரெண்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாக வந்துருச்சுன்னா இதெல்லாம் கரெக்டான பதம். இப்போவே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை தனியாக வடித்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு உருளைக்கிழங்கு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு இது மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதில் இப்போது சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துடலாம். ஒரு கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணது இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீன்ஸு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஸ்வீட் கார்னு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நான் சிவப்பு குடமிளகாய் அப்புறம் பச்சை குடமிளகாய் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சாதத்துக்கு சேர்த்துட்டோம். அதனால் இப்போது காய்க்கு மட்டும் சேர்த்தா போதும். காய்கறி எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதில் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம்.
இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு நல்லா குக் ஆகி வந்தாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நாம் கிண்டி விடும்போது இந்த ரைஸ்லாம் உடையாத அளவுக்கு பார்த்து கிண்டிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இப்போது ரைஸோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நான் இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.